அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்முடைய மனதை அழிக்க விரும்புகிறோம். ஆனால் மனதை அழிப்பதற்கு மாறாக மனதை வயப்படுத்தி நாம் சொன்னபடி கேட்கும்படி செய்துவிட்டால் மனமே குருவாக மாறி அமைந்து நமக்கு தூய ஞானத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதை சித்தர்கள் சொல்லி வருகிறார்கள். தாய்மானவருடைய இந்த அருமையான பாடல்களை வாசிக்கும் போது நிச்சயமாக உங்கள் மனம் மிக மிக இலகுவாக உங்கள் வயப்பட்டுவிடும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. உங்கள் மனதை கரைக்கக்கூடிய கனி வைக்கக்கூடிய அழகான பாடல்கள் இன்றைய பாடற்பதிவிலேயும் வர இருக்கின்றன. சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மை நினையன்று இல்லா தன்மையால் வேறலேன் வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே. இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய இயற்கை திருவுளம் அறியுமே. இந்நிலையிலே சற்று இருக்க என்றால் மடமை இது சத்துருவாக வந்து சிந்தை குடிகொள்ளுதே. மலமாயை கண்மம் திரும்புமோ தொடு வழுக்காய் சென்மம் வருமோ எனவும் யோசிக்குதே மனது. சிரத்தை எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து எனை பாதுகாத்து அருள் செய்குவாய். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. நாம் நம்முடைய தேவைகளை யாரிடம் கேட்க வேண்டும்? யார் கேட்டால் கேட்டதை எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் கொடுப்பாரோ அவரிடமே கேட்க வேண்டும். சகலவிதமான அண்டங்களையும் படைத்தும் காத்தும் அதன் உள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருப்பதுமாகியது பராபரம் மாத்திரமே. பராபரத்திலும் இல்லாத ஒன்று இங்கு எதுவுமே இல்லை. எனவே நிறைய வைத்திருப்பவரிடம் கேட்கும் போதே நாம் கேட்ட கோரிக்கை நிறைவேறும். நாம் கேட்க விரும்புகின்ற அனைத்தையுமே பராபரத்திடமே கேட்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உண்மையான ஆனந்தத்தை நாம் அடைய முடியும் என்பது தாய்மானவருடைய கருத்தாக இருக்கிறது. சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மை நினையன்று இல்லா தன்மையால் வேறலேன் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு வினாடியும் நான் செய்யக்கூடிய செயல் எதுவுமே என் செயல் அல்ல, எல்லாம் உன் செயல், பராபரமே நீயே என்னை இயக்குகிறாய் என்கிற எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய செயல் அதுவே நமக்கு நன்மையை தரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடர்களிலே ஒருவரான மகேந்திர குப்தா என்பவர் மதுப்பழக்கம் கொண்டவராக இருந்தவரை மாற்றுவதற்காக இனி நீ மது அருந்தும் போதெல்லாம் எனக்கதை அர்ப்பணித்துவிட்டு அருந்து என்று சொல்லிய கருத்தை கேட்டு அத்தனை பெரிய மகா ஞானிக்கு கேவலம் இந்த மதுவையா நாம் சமர்ப்பிப்பது என்று கருதி மது குப்பியை தூக்கி எறிந்து அன்று முதல் தூயவராக மகேந்திரநாத் குப்தா என்பவர் மாறினார் என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். இங்கே பராபரத்திற்கு எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவர் கொண்டு பராபரத்தின் புனிதத்தை புரிந்து கொண்டு விட்டால் எந்த ஒரு தவறான ஒன்றையும் பராபரத்திற்கு அர்ப்பணிக்க அவருக்கு மனம் துணியாது. நல்லதை மாத்திரமே இயல்பாக செய்வார். கர்மவினை காரணமாக எடுத்த இந்த உடலிலே சிற்சில துன்பங்கள் அவ்வப்போது வந்து போனாலும் கூட புதிதாக எந்த விதமான கர்மவினைகளையும் சுமக்கக்கூடிய நிலை என்பது அவருக்கு இல்லாதாகிறது. அவர் தூய நிலையிலேயே தன்னுடைய இந்த பிறவியை கடக்கக்கூடிய வல்லமையை பெற்றும் விடுகிறார். இந்த நிலை தெரிய வேண்டும் என்றால் நெக்குருகி பராபரத்தை வேண்ட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நெக்குருகுதல் என்றால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தனை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியதைப் போல நாம் காதலாகி கசிந்து பராபரத்தை சிந்தித்தால் மாத்திரமே உண்மையாக ஞானத்தை அடைய முடியும். ஏதோ வெறும் வாய் வார்த்தைகளால் கேட்டோ எவரோ சொல்வதை காதால் கேட்டோ வெறும் உச்சரிப்பை மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய பஜனைகளை செய்தோ மாத்திரம் கடந்து சென்றால் நமக்குள்ளே கசிந்துருகுதல் என்கிற நிலை ஏற்படாது. நாம் பராபரத்தை சிந்திக்கும் போது உண்மையாகவே நம்முடைய மனம் கனிய வேண்டும், கசிந்து உருக வேண்டும். இந்த கசிந்துருகக்கூடிய நிலையை நெக்குருக வேண்டுதல் என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி செய்யும் போது மாத்திரமே பராபரத்திற்கு நம் மீதான இரக்கம் என்பது ஏற்படும். ஒரு குழந்தை தன் தாயால் அரவணைக்கப்பட்டு அமுதூட்டப்பட்டு வளர்ந்து வருகிறது. அந்த குழந்தை தொட்டிலே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. நீண்ட நேரமாக குழந்தையை பார்க்காமல் தாய் பற்பல அலுவல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். குழந்தை குரல் கொடுக்கிறது, அழுகிறது. அழும் குழந்தையின் ஓசையை கேட்ட மாத்திரத்திலே ஓடோடி வந்த தாய் குழந்தையை எடுத்து தன் மார்போடு அணைத்து திருமுலைப்பால் ஊட்டுகிறாள். அழுத குழந்தை பால் குடிக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பராபரத்தை நோக்கி நாம் வெற்றுக்கூச்சல் போடாமல் கசிந்துருகி அழுது வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே பராபரத்தின் கருணை கண்கள் நம் நோக்கி திரும்பும் என்பதை இத்திருப்பாடலிலே தாயுமானவர் நமக்காக சொல்லுகிறார். இந்த நிலையிலே இருக்கலாம் என்று நினைத்து
ஒரு தெளிவான மனநிலையை பெற்று நெக்குருகி கசுந்துருகி நாம் ஆனந்தமயமாக இறைவனை வேண்டலாம் என்று பார்த்தால் அந்த நிலையிலே நம்முடைய கர்மவினை சத்துருவாக வந்து தொலைந்து விடுகிறது. என்ன செய்வது? அமைதியாக இருந்து இறைவனை சிந்திக்கலாம் என்றால் அப்போது பார்த்து எங்கிருந்துதான் வந்ததோ இந்த கர்மவினையால் உருவாக்கப்பட்ட துர்ச்சிந்தனைகள், பற்பல விதமான துர்ச்சந்தைகள் வந்து நம்முடைய சிந்தைக்குள்ளே நுழைந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய மாயை என்கிற கர்ம மலம் என்பது என்னை மறுபடியும் அழுக்காக மாற்றிவிடுகிறது. எத்தனைதான் செய்தாலும் அழுக்கான மனத்திலே இருந்து என்னால் முழுவதுமாக விடுபட்டு வர முடியவில்லை. திருவள்ளுவநாயனாரும் இப்படி சொல்லுகிறார், புறந்தூய்மை நீரானமயம், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று. வாய்மையாக உண்மையாக நேர்மையாக இடைவிடாது பராபரத்தை சிந்தித்திருக்கும் போது நம்முடைய கர்ம மலம் என்பது மெல்ல மெல்ல அவிந்து போகும். மறுபடியும் ஒரு பிறவி வந்துவிடுமோ என்கிற பயம் வேறு நமக்கு அப்போது வந்து விடுகிறது. காரணம், இடைவிடாது பராபரத்தை சிந்தித்து நாம் யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்று கருதி அமர்ந்திருக்கிறோம். இதுவரையிலும் அமைதியாக இருந்த மனம் நான் எப்போது பராபரத்தை குறித்து சிந்தித்து அமர்ந்தேனோ அந்த வினாடியே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் எண்ணியபடியாக பராபரத்தை குறித்து சிறிது நேரம் சிந்தித்திருக்கக்கூட முடியவில்லையே. அப்படியென்றால் என்னுடைய இந்த பிறவியும் வீணாகி போனதா? இந்த பிறவியிலேயும் நான் மரணத்தைத்தான் சந்திக்கப் போகிறேனா? இன்னும் மறுபடியும் பிறவிகளை எடுக்க வேண்டிய அவசியம் வந்துவிடுமா என்றெல்லாம் எண்ணி எண்ணி நொந்து நொந்து மனம் வாடுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று எண்ணி பார்க்கும்போது நாம் இதுவரையிலும் சுமந்து வந்திருந்த கர்மவினைகள் தீர்வதற்கான காலம் கனிந்திருக்கிறது என்பது பொருள். அதிகமாக துன்பங்களை சந்திக்கிறோம் என்றால் நம்முடைய கர்மவினைகள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது பொருள். எனவே நமக்கு வந்த துன்பங்களை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் பராபரத்திலும் என்னை காப்பாற்றி என்கிற ஒற்றை சொல்லை மாத்திரம் பிரார்த்தனையாக வைத்து இடைவிடாது பராபரத்தை பற்றி பிடித்து பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நம் மீது கருணை கொண்ட பராபரம் இதற்கு மேலும் என் பிள்ளையை தவிக்க விடமாட்டேன் என்று கசிந்துருகி கீழே இறங்கி வந்து நம்மை தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறது. பராபரம் என்கிற அந்த தாயின் அந்த அன்பு அரவணைப்பு நமக்கு கிடைத்த மாத்திரத்திலே இதுவரையிலும் நாம் பட்ட துன்பங்களெல்லாம் பனி சூரியனை கண்டு பறப்பதைப் போல பறந்தும் விடுகிறது. பூத லயம் ஆகி நின்ற மாயை முதல் என்பர் சிலர், பொறிபுலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர், கரண முடிவென்பர் சிலர், குணம் போன இடம் என்பர் சில பேர், நாத வடிவு என்பர் சிலர், விந்துமயம் என்பர் சிலர், நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர், உருவமாம் என்பர் சிலர், சுருதி நாடில் அருவென்பர் சில பேர், பேதம் அற உயிர்கெட்ட நிலையம் என்றிடுவர் சிலர், பேசில் அருள் என்பர் சில பேர், பின்னும் முன்னும் கெட்ட சூனியம் அது என்பர் சிலர், பிறவுமே மொழிவர் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமே அலால் பரமசுக நிட்டை பெறுமோ, பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. நான் காணக்கின்ற திசைகள் எல்லாமே பராபரமே அன்றி வேறல்ல. என் கண்களுக்கு முன்னே விரிகின்ற இந்த உலகம், என் கண்களுக்கு அப்பால் இருக்கின்ற அனைத்துமே பராபரமே அன்றி வேறல்ல என்பதை என்னுடைய மனத்திற்கு நான் இடைவிடாது எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பராபரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் பராபரத்தை என்னால் உணர முடியவில்லை. பராபரம் எங்கிருக்கிறது என்பதை என்னால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. பராபரத்தை பார்க்க முடியுமா என்கிற ஏக்கமும் கூட என்னுள்ளே இருக்கிறது. அப்படி என்றால் என்னதான் நடக்கிறது? பராபரம் என்றால் என்ன? அது எப்படித்தான் இருக்கும் என்பதை பற்றி எனக்கு முன்பு வாழ்ந்திருந்த பெரியவர்களும் சென்று கேட்டபோது ஒவ்வொருவரும் அவரவர் மனம் போன போக்கில் ஒவ்வொன்று எனக்கு சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், பூதலயம் அதுவே பராபரம் என்று. இல்லை இல்லை, பராபரம் என்பது மாயை என்று வேறு சிலர் சொன்னார்கள். இல்லையப்பா, பொறி புலன்கள் அடங்கி நிற்கக்கூடிய இடம்தான் மாயை, அதுதான் உண்மையான பராபரத்தின் இடம் என்று சிலர் சொல்லிக் கொடுத்தார்கள். நீ திரட்டி வைத்திருக்கிறாயே செல்வங்கள், இந்த செல்வங்கள் இல்லாமல் உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? பராபரம் கடவுள் என்பது நீ சேர்த்து வைத்திருக்கும் செல்வம்தான் என்றெல்லாம் சிலர் சொல்லியும் என்னை குழப்பிவிட்டார்கள். இல்லை இல்லை, கரணங்களில் முடிவில்தான் பராபரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். கரணங்கள் என்பது புறக்கரணங்கள், அகக்கரணங்கள். கரணங்களை தாண்டி நீ அமைதியாக இருந்தால்தான் பராபரத்தை உணர முடியும் என்று சொன்னார்கள். சிலர் நற்குணவான் பராபரத்தை அடைவான் என்று சொன்னார்கள். சில பேர் ஓசை வடிவாக பராபரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். வேறு சிலர் இல்லை இல்லை, பராபரம் என்பது விந்து சக்தி என்று சொன்னார்கள். நம்முடைய தலைக்கு நட்ட நடுவே இருந்த ஒரு பிரகாசம்தான் பராபரம் என்றெல்லாம் கூட சிலர் சொன்னார்கள். சிலர் பராபரத்திற்கு உருவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். சிலர் பராபரத்திற்கு உருவம் இல்லை என்று சொன்னார்கள். சிலரோ பராபரம் அருவுருவம் என்று சொன்னார்கள். இப்படி ஆளுக்கு ஒன்றை சொல்லி என்னை குழப்பி விட்டு விட்டார்கள். இப்படி பற்பல விதமாக
இந்த உலகத்தவர்கள் சொல்லக்கூடிய பேதங்களை எல்லாம் மனதிலே போட்டுக்கொள்ளாதே. இந்த பேதங்களை எல்லாம் விட்டுவிட்டு அமைதியாக நீ இருந்தால் அப்போது நீ பராபரத்தை அறிந்து கொள்வாய் என்று சிலர் சொல்லிக் கொடுத்தார்கள். வேறு சிலரோ பராபரம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அது அருள்மயம் என்று சொன்னார்கள். பின்னும் முன்னும் இல்லாத, எதுவுமே இல்லாத ஒரு சூனிய நிலையிலேயே பராபரம் இருக்கிறது என்று வேறு சிலர் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இப்படி சொல்லிக் கொடுத்தவர்கள் சொல்லிக் கொடுத்த கணக்கை எல்லாம் பார்க்கும்போது, பாதரசம் பூசிய கண்ணாடியின் முன்னே நின்று என்னை பார்க்கும்போது என்னுடைய தோற்றத்தை அது பிரதிபலிப்பதைப் போல எனக்குள்ளே எழக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்றபடியாக பராபரத்தை குறித்தான என்னுடைய புரிதல் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். காரணம், பராபரம் எவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே காட்சி கொடுக்கும். பராபரம் எவர் எப்படி உணர்கிறாரோ அப்படியே காட்சி கொடுக்கும். பராபரம் எவர் எப்படி சுவைக்கிறாரோ அப்படியே அதுவும் சுவைத்திருக்கும். எனவே நாம் கருதியிருக்கக்கூடியது இது அல்ல. பார்த்தது, கேட்டது, நுகர்ந்தது, தொட்டது, அறிந்தது, கண்டது, கேட்டது, விவரிக்க விவரிக்க வந்தது, தலைக்குள்ளே உணர்ந்து, தலைக்கு அப்பால் உணர்ந்தது, அண்டவெளியாக உணர்ந்தது என்று எல்லாமே பராபரத்தின் துல்லியத்தன்மையை நமக்கு காட்டிக் கொடுக்காது. பாதரசம் பூசப்பட்ட கண்ணாடியிலே அதன் தகலியின் எதிரே நீங்கள் நிற்கும்போது உங்கள் உருவத்தைத்தான் அது பிரதிபலிக்கும். நீங்கள் அகன்ற போது வந்து நின்ற மற்றொருவர் உருவத்தை பிரதிபலிக்கும். ஆனால் பாதரசம் பூசிய கண்ணாடி தன்மயமாகவே இருக்குமே அல்லாது அதற்குள்ளே எந்த சலனமும் ஏற்படுவதில்லை. அதுபோல நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடல் என்பது பாதரசம் பூசிய கண்ணாடியிலே எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய காட்சிகளாகவே நம்முடைய உருவம் காண்கிறது. நாம் பராபரம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால், எதுவுமே இல்லாத சூன்யவெளி, வெட்டவெளி என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அப்பொழுது உண்மையான ஆனந்தம் என்பது கிடைக்கும். அது கிடைக்கும் வரையிலும் இடைவிடாது போராடிக்கொண்டே இருக்க வேண்டியது நாம் செய்ய வேண்டிய கடமையாகிறது என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக தாயுமான சுவாமிகள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாகிறது. ஆம், நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படியே பராபரம் இலங்குகிறது. உங்களால் முடிந்த வரையிலும் பராபரத்தை உணர முயற்சி செய்யுங்கள். ஒரு காலம் வரும், பராபரத்தின் உண்மைத்தன்மை உங்களுக்குள்ளே பிரதிபலிக்கும் என்பதை இத்திருப்பாடல் வாயிலாக அறிந்த நிம்மதியோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.